மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மதுரை மத்தி தொகுதியில் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளராக இருக்கிற சுந்தர்சி யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோன்னா, குஷ்பு வீட்டுக்கார் நடிகை குஷ்பு இருக்காங்கல்ல, அவருடைய கணவர் சுந்தர்சி அரசியல் கட்சிக்குள்ள சேர்ந்து அவர் எப்போ கட்சியில் சேர்ந்தாரெல்லாம் தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஏன்னா இந்த 26 தேர்தல் 2026 தேர்தல் நம்ம சந்திரமுகி படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி தான், திடீர்னு உழுதான், திடீர்னு நடக்குதான்ற மாதிரி பல திடீர் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரிதான் சாயங்காலம் வரைக்கும் பாஜக அமைச்சரா இருப்பாங்க, பாஜக பொறுப்புல இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க, பாஜக நிர்வாகியா இருப்பாங்க. ராத்திரியோட ராத்திரியா வேட்பாளராகவே மாறுவாங்க வேற ஒரு கட்சியில. அதாவது பாஜகவுக்கு நேர் எதிரி, கொள்கை எதிரி நாங்க தான். கொள்கை எதிரி யாருன்னா பாஜக தான் சொல்லிட்டு இருக்கிற இந்த வீணா போன தகவல் வெத்து கழகம் இருக்குல்ல, அந்த வெத்து கழகத்தினுடைய வேட்பாளராக பாண்டிச்சேரி வேட்பாளராக மாறிய வரலாறெல்லாம் நம்ம இந்த தேர்தலில் தான் இந்த மாதிரி டிசன்டேஷன் உருட்டுக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வேலைகள்லாம் இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ புதிய விஷயமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, மதுரை மத்திய தொகுதியில சுந்தர்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவர் போய் தனியா சுயேட்சா நின்னாருன்னா பிரச்சனையே இல்லை. சுயேட்சா நிற்காருப்பா, யார் வேணா நிக்கலாம், நீங்க நிக்கலாம், நான் நிக்கலாம், யார் வேணா நிக்கலாம், எந்த தொகுதியில வேணா நிக்கலாம். ஆனா அவர் ஒரு கட்சி, ஒரு ஜாதி கட்சியினுடைய பேர்ல போய் அவர் இப்ப நின்றுக்கா. ஓ, இவரும் சாதி பார்ட்டி தானா, ஜாதி ஆளாயா இவரு அப்படின்னு இப்பதான் நமக்கு அவரை குறித்த அடையாளம் வெளியில தெரியுது. இது வரைக்கும் நாம அவர் எப்படி பார்த்தோம்னா, ஒரு நடிகரா பார்த்தோம், ஒரு தயாரிப்பாளராக பார்த்தோம், ஒரு இயக்குனரா பார்த்தோம். காமெடி படங்கள்லாம் எடுப்பாரு. இப்ப சமீபத்துல பேயையும் காமெடியும் கலந்து கட்டி அரண்மனை 1, 2, 3, 4, 5ன்னு போயினே இருக்கு லைன். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் இணைத்து வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை உதறி தள்ளிட்டு போன ரகசியம் என்னன்னு இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்க அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கும்போது இங்க நீங்க அரசியல்ல நிக்க முடியாது. அரசியல் விஷயத்துக்காக தான் அந்த பெரிய பதவி, அந்த பெரிய அந்த ஒரு வாய்ப்பையே தவற விட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இடையிலேயே சுந்தர்சி அந்த கட்சியில, அதுவும் எந்த கட்சியில நிக்கிறாருன்னா, ஜாதி கட்சி இருக்கு, தன்னுடைய சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்துறாரு ஒருத்தர். அவர் ஏசி சண்முகம். அவர் பல கல்வி நிறுவனங்கள் நடத்துறாரு, பல தொழில் நிறுவனம் நடத்துறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பெரும் பணம் முதலைகளா இருக்கிற இவர்கள் எல்லாம், பணக்காரர்களா இருக்கவங்க பெரும்பாலும் அந்த பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க எஸ்ஆர்எம் எடுத்துங்க. எஸ்ஆர்எம் அதே மாதிரிதான், பெரிய சொத்து, ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஏகப்பட்ட பணம், வரவு செலவுலாம் இருக்கு. அதோ அதை காப்பாத்திக்கணும்னா ஒன்றிய அரசாங்கத்து பாதுகாப்பு நமக்கு வேணும், மாநில அரசு பாதுகாப்பு நமக்கு வேணும்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. நெருக்கடிகள் நிறைய வந்தா கட்சி, நான் அரசியல் வச்சிருக்கேன் அப்படின்னு சீனை போட்டுக்கலான்ட்டு அவரை எம்பி அழகு பார்த்தது திமுக. ஆனா அந்த ஆள் இங்க எம்பி ஆனவொன்னு இங்க ஓடி போயிட்டான்னு வச்சுங்க. இப்ப ஒரு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காருன்னு வச்சுங்களா, அது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். யார வேணா எங்க வேணா இருக்கலாம். இப்ப ஏசி சண்முகத்துக்கிட்ட சுந்தர்சி எப்போ அரசியல் கட்சிக்குள்ள சேர்ந்தாரு, எப்போ அவர் அரசியல் விஷயங்களுக்குள்ள தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சாரு, திடீர்னு பார்த்தா அவர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகே, எனிவே சுந்தர்சிய இப்ப மதுரை மத்தி மக்கள் தன்னுடைய வேட்பாளராக பாக்குறாங்க. யாரும் அறிவிச்சுட்டு அவர் எந்த சின்னத்துல நிக்கிறாரானா, சுயேட்சை சின்னம்லாம் கிடையாது, அவர் ரெட்டலையில நிக்கிறாராம். அதிமுக ஒதுக்கி இருக்கிற தொகுதி ஏசி சண்முகத்து 2. ஒண்ணு ரெட்டலையில நிக்கிறதா சுந்தர்சியை நிறுத்திட்டார், இன்னொன்னு தாமரையில் நிற்கிறாராம். அவர் ஏசி சண்முகம் எவ்வளவு பெரிய டுபா கொடுப்பாருங்க. அவர் தன் மீது தனக்கு வச்சிருக்கிற சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேவையும் வேணும்னு அவங்க சின்னத்துல நிக்கிறாரு. ஒண்ணு தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது வேற விஷயம். இன்னொன்னு மாநில அரசாங்கத்துடைய தயவு வேணும்னு மாநிலத்துல வலுவாக இருக்கிற அதிமுகல சீட்டு வாங்கிட்டதுனால அங்க ரெட்டலையில் நிற்கிறார். இப்ப சுந்தர்சி அங்க மதுரை மத்திய தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஏங்க, ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நடிகர், பெரிய தயாரிப்பாளர், போதாவரி குஷ்பு வீட்டுக்காரு, அது அடையாளம் போதாதா? ரெட்டலையில நிற்கிறாரு, அது வெற்றி தேடி தராதா? மதுரை மக்கள் எல்லாம் ரெட்டலைக்கு பெரிய பவர் தருவாங்களே அப்படின்னா, அவர் நிற்கிற தொகுதி மதுரை மத்திய தொகுதி. இதுல ஏற்கனவே வெற்றி வேட்பாளராக இருந்தது இப்ப இருக்கிறவர் அமைச்சராக இருந்து, இப்ப அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவர், எம்எல்ஏவா இருக்கிறவர், சிட்டிங் எம்எல்ஏ நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவங்க குடும்பம் பாரம்பரிய குடும்பம், காலகாலமாக அங்க அவங்க கோல் வச்சுட்டு இருக்கிற குடும்பம். ரெண்டாவது, எல்லா கட்சிக்கிட்டையும் அவங்க நட்பேர் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு சில அரசியல் கட்சியில இருக்கிறவங்க மாற்று கட்சியை பார்த்தா வெறுப்புணர்வோடு இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, எல்லா கட்சிக்கும் எல்லா நேரங்களும் உதவி செய்யறாங்க. ஒரு கோயில் கொடன் போயிட்டா நின்றுட்டா அந்த எல்லா உதவிகள் செய்தல் ஆரம்பிச்சு, எல்லாம் சர்ச்சு நின்னாலும் சரி, இஸ்லாமியர் சகோதரர்கள் போய் கேட்டாலும் சரி, இந்து அமைப்புகள் போய் கேட்டாலும் சரி, எல்லா விதத்திலும் உதவி செய்கிற, எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கிறாரு பிடிஆர் பழனிவேல். நல்லா படிச்சிருக்காரு, அறிவாளி, அடுத்தவங்க ஆசைப்படாதாரு, நேர்மையாளர். இந்த நேர்மையாளர் தான் பல நேரங்களில் அவருக்கு பாதகமாகவும் இருக்கு, சாதகமாகவும் இருக்கு.
மனசுல பட்டதை ஓப்பனா உடைச்சிடுவார். பல பிரச்சனைகள்லையும் சிக்கினாரு. அவர் வந்து இப்போ அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்படுவார் என்று நம்பப்படுகிறது. அப்ப அவரை எதிர்த்து சுந்தர் சி நின்னா ஜெயிக்க முடியுமானா அடிப்படையிலே அடி பேசிக்கே உடஞ்சி போச்சு. ஏற்கனவே தோத்த இடம். எடப்பாடி ரொம்ப கிளவரா எங்கெல்லாம் நாம் வலுவாக இல்லையோ, அதிமுக எங்கெல்லாம் மண்ணை கவ்வியதோ, அதிமுக எங்கெல்லாம் செல்வாக்கு இல்லையோ அந்த தொகுதியா பார்த்து கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருக்காரு. செம கிளவரா வேலை பார்த்திருக்காரு. இப்ப 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஆரணி பக்கம், இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை சைடு அல்லது காஞ்சிபுரம் சைடு, இந்த பக்கம் வந்து ஏசி சண்முகத்துக்கு கூத்துனா கூட ஏதோ அவங்க ஜாதி ஓட்டு ஒரு 4 ஓட்டாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். மதுரை மத்தியில வந்து ஒரு வாக்கு வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப குஷ்பு போய் எங்க வீட்டுக்கார தான் நிக்கிறாருங்க அப்படின்னா குஷ்பு வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வரும். ஆனா ஓட்டா மாறுமா? கஷ்டம். அப்ப சுந்தர் சிக்கு அங்க வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக கடினமான சூழல். ரெட்டலைக்கு விழுகிற வாக்குகள் தான் அவரை தீர்மானிக்கணும். ரெட்டலைக்கு வேலை செய்யறதுக்கு ஒரிஜினல் கட்சிக்காரன் இருக்கான்ல, அவன் எப்படி வேலை செய்வான்? ஏற்கனவே ரெட்டலையில அங்க வந்து நாங்க நின்று தோத்துருக்கோம், காசை விட்டு செலவு பண்ணிருக்கோம், விட்ட இடத்துல தான் தேடணும், தொலைச்சதில் தான் தேடணும், இங்கதான் நாங்க தொலைச்சிருக்கோம், போன வாட்டி தோத்துட்டோம், இந்த வாட்டி நான் வெற்றியை பெற்றே தீரணும்னு அங்க கங்கணம் கட்டியவர்களுக்கு நமக்கு இல்லப்பா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, யாரோ டைரக்டர் நிக்கிறாராம்பா, யாரோ சினிமாக்காரன் நிக்கிறான்பா அப்படின்னா அவர்களை வேடிக்கை பார்க்க வேணா கூட்டம் வரும், ஓட்டு போடாது. அந்த வாக்குகள்லாம் அப்படியே ஆளுங்கட்சிக்கு மாறும் அல்லது வேற எங்கேயாவது செதறிடும். பட் அதிமுக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப சுந்தர் சியோட வெற்றி கேள்விக்குறியாடும். சுந்தர் சி வந்து திடீர் அரசியல்வாதியாக மாறியதற்கு என்ன காரணம்னா அவருக்கு இருக்கிற நெருக்கடிகள். அவர் கால சுத்தன பாம்பு, அவர் தலைக்கு மேல தொங்குற கத்தி. அப்படி என்ன அவருக்கு நெருக்கடி இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கா? இல்ல. வேற என்ன பிரச்சனை இருக்கு? வேற சில பிரச்சனைகள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன் வந்து அவங்க மனைவி வந்து குஷ்பு வந்து கட்சி மாறி மாறி பல கட்சியில பயணப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ரகசியம் வந்து யாருக்கும் தெரியாது. ரகசியம் தானங்க. அப்ப யாருக்கும் தெரியாம இருந்தாதான் அதுக்கு பேர் ரகசியங்க அப்படின்னா உண்மைதான். ஆனால் அந்த காலகட்டங்கள்ல எழும்பின குற்றச்சாட்டுகளை விட கடைசியாக அவங்க கட்சி மாறினாங்கல்ல, காங்கிரஸ் கட்சியில இருந்து வேக வேகமா ராத்திரியா ஓடி போய் ஃபிளைட் ஏறி டெல்லிக்கு போய் டெல்லியில போய் ஒரே நாள்ல நாள் இங்க வந்து பத்திரிகையாளர் கேட்கறாங்க, என்னங்க நீங்க வந்து அணி மாற போறீங்களாமே, கட்சி மாற போறீங்களாமே, உங்களுக்கு நெருக்கடி இருக்காமே கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, டெல்லியில கூப்பிட்டுருக்காங்க நான் போறேன்னு சொல்லிட்டு பொய்யாக சொல்லிட்டு டெல்லியில போய் பாஜக அலுவலகத்துல போய் அதிமுக அதாவது நம்ம பிஜேபியில சேர்ந்த குஷ்புவோட அந்த அவசர கதி இணைப்புக்கு பின்னணி மிகப்பெரிய பகீர் விஷயம் இருப்பதாக அந்த காலகட்டங்களே குற்றச்சாட்டு எழுந்தது. இல்லைன்னு யாரும் மறுக்கவே இல்லை. அது என்ன குற்றச்சாட்டு எழுந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, போதைப் பொருள் குற்றச்சாட்டு தான். நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் இவங்க பிஜேபியில சேர்ந்தாங்க தெரியுமா, அந்த காலகட்டத்துல கர்நாடகாவில் சோதனை நடத்தும் போது அங்க பல பேரை பிடிச்சாங்க. அதுல சினிமா துறை சேர்ந்தவங்களும் மாட்டினாங்க. அதுல சில நடிகைகள் உங்களுக்கு போதைப் பொருள் எங்க இருந்து கிடைச்சது, எப்படி கிடைச்சது, எப்படி யூஸ் பண்ணீங்க, யார் உங்களுக்கு பழக்கம் பண்ணா அப்படின் போது அவர் கை காட்டிய இடம் சுந்தர் சியை தான் அப்படின்னு அப்போது அவர்கள் சொன்னதாக செய்திகள் எல்லாம் வெளியில வந்துச்சு. சுந்தர் சிக்கு இந்த தகவல் சொல்லி குஷ்புக்கு 2 ஆஃபர் கொடுத்தாங்க. அப்ப குஷ்பு வந்து தீவிரமாக காங்கிரஸ்ல வந்து பாஜகவை எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்திக்கு ஆதரவாக பல இடங்கள்ல பேசி மோடியை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கொடுக்கப்பட்ட ஆஃபர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கீங்க நீங்க, 2 ஆஃபர். 1 எங்க கட்சியில வந்து சேருங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கார பிடிச்சி உள்ள போட்டுருவோம். நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்னா ஜாமீன் கூட வாங்க முடியாது. எப்படி வசதினாங்க, ஒரே வசதி தான், நேரா ஃபிளைட் பிடிக்கிறாங்க வந்து கட்சியில சேர்றேன்னு இந்த அம்மா போய் கட்சியில சேர்ந்தாங்கன்னு அப்போதே இந்த புகார்கள் குற்றச்சாட்டுகள் எழும்பியது. இதற்கு குஷ்பு இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஆக நெருக்கடினால்தான் அவர் வந்து கட்சி அணிமாறினாங்க அப்படின்றது அப்போது சொல்லப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் அவங்க பெருசா ஒன்றும் களமாடவும் இல்லை, யாரும் எதை பத்தியும் பெருசாலாம் பேசிக்கவே இல்லை. ஆனா அவங்க தேசிய மகளிர் ஆணையத்துல பொறுப்புலாம் கொடுத்தாங்க. மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமாக கூட்டு போனப்போ கூட பொங்காத குஷ்பு திடீர்னு இங்க பெண்கள் மீது அக்கறையோடு பேசின கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா இருக்கிற இடத்துல அரசியல் பண்ணணும், எதையோ ஒன்று பண்ணி தொலையணும், அதுக்கு அவங்க நானும் இருக்கேன்னு காமிக்கிறது தான் லட்சணம். குஷ்பு வந்து அரசியல்வாதியாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபர்னு எப்போ முடிவெட்டாங்க. ஸோ அதுல இருந்து குஷ்பு வந்து 0, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சீட்டுலாம் கொடுத்தாங்க, ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்க, டெபாசிட் கூட இல்லை, போனா போகுது. இப்போ அவங்க கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எப்படினாலும் கால சுத்தன பாம்பு என்ன பண்ணும், கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி. ஸோ இந்த இடத்துல இவருக்கு இருக்கிற நெருக்கடியிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, மீண்டும் அவர் வந்து ஏதாவது ஒரு கட்சியில அரசியல் அங்கீகாரத்தை பெறணும். அப்போ கிடைக்கிற வாய்ப்பு, ஏசி சண்முகம் செலவுக்கு துட்டும் கொடுக்குறாரு, நம்ம வந்து வேட்பாளராக வாங்குறாரு,
நாம அப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் அரசியல் கட்சிக்கு போனார். இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அங்க ஏற்கனவே செல்வாக்கா இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் சுந்தர்சிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. வசதியிலும் சரி, அங்க மக்கள்கிட்ட பழகிற பழக்கத்திலையும் சரி, அரசியல் அனுபவத்திலையும் சரி, நேர்மையிலையும் சரி. அப்ப சுந்தர் சி நேர்மையானவரா இல்லையா அப்படின்னா நான் அந்த வாதத்துக்குள்ளே போல. நேர்மை என்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா அரசியல் நேர்மை. அது சுந்தர் சி கிட்ட சுத்தமா கிடையாது. ஏன்னா அவர் அரசியலே கிடையாது. இப்பதான் உள்ளே வந்திருக்காரு. இனிமேதான் அவர் லட்சணம் என்னன்னு தெரியும். சினிமாவில் நடிச்சுட்டு அரசியல்வாதியா நடிச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிட்டா அரசியல் அது மாதிரி ஜெயிச்சிட முடியுமா? இந்த சினிமா சுத்திட்டு இருக்கிற ஒரு தண்டம் தற்குறி முண்டம் ஒண்ணு, அது மாதிரி எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? இல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க நல்லா தெரியும் நம்ம தோத்து போயிடுவோம். இருந்தாலும் கீழே ஒரு நாள் மீசையில மண்ணோட்டலன்னு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மதுரை மத்திய தொகுதியில இவருக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்க போறது யாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே கிடையாது. அவர் உதயசூரியன் சின்னத்துல எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவருக்கு இருக்கிற வாக்குகள் வாங்கி அவர் ஜெயிக்க போறாரு. ஆனா ரெட்டலைக்காக ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு குரூப் வரணும்ல. சுந்தர்சியோட களமான அவருக்கு அந்த தொகுதி புதுசு. தொகுதியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்கள மக்களை பத்தி தெரியாது. அந்த இருக்கிற யார் யார் என்னென்ன சமூகம் எந்த இடத்துல இருக்காங்க, எப்படி போய் வாக்கு சேகரிக்கணும் எதுவுமே தெரியாது. அப்ப அதையெல்லாம் செய்ய வேண்டியது யாருன்னா அவர் சார்ந்திருக்கிற கட்சி. அவர் எந்த கட்சியில இருக்காரு? இந்த புதிய நீதி கட்சின்னு ஏசி சண்முகம் கட்சியில இருக்காரு. அந்த கட்சிக்கு மதுரை மத்தியில ஆளே கிடையாது. அந்த கட்சி அங்க இல்ல. அப்ப ஏன்டா அந்த கட்சியில கொடுத்தாங்கன்னா ரெட்டலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்ப ரெட்டலையில இருக்கிறவங்க சுந்தர்சிக்கு வேலை செய்வாங்களா? ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே அங்க அதிருப்தியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாலே பெரும்பாலும் எல்லா கட்சியிலும் அந்த பிரச்சனை நடக்கும். எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளடி வேலை பார்த்து அந்த ஆள் காலி பண்ணுவாங்க. அப்பதான் அடுத்த முறை நம்ம நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்வாங்க. சுந்தர்சி தேவையில்லாத ஆணியை போய் புடிங்கிட்டாரு. நீ புடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணின்னு ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம யாரன்னா நம்ம தாவேகா தலைவர், தற்குறி தலைவனா இருக்கிற விஜய. இது வரைக்கும் செஞ்ச எதுவுமே உருப்பிட்டது இல்லை. போய் நின்னாலே 10 பேரை சாவடிக்கிறது மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதுதான் சுந்தர்சியோட நிலைமை. சுந்தர்சிக்கு வாய்ப்பு அங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் போதும் ஏன் போய் அங்க நிக்கிறாருன்னா தன்னை ஒரு அரசியல்வாதியாக அடையாளப்படுத்திக்கிட்டா தன் மீது இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வரும்போது அரசியல் கட்சிகள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஏசி சண்முகம் கட்சியில இருக்காரு. வேட்பாளராக மாறிட்டாருன்னா முழு நேர அரசியல்வாதியா மாறி அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில போய் சேர்ந்துருவார். அப்போ தன்னை அரசியல்வாதியா காட்டிப்பாரு. அப்படி சேர்ந்துட்டாருன்னா அவருடைய சினிமா கரியர் அவுட்டு. சினிமால நீங்க அரசியலை வச்சுக்கிட்டு சினிமால ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அது இந்த மாதிரி ஜாதி கட்சியில போனீங்கன்னா சுத்தமா முடியாது. அரசியல் கட்சி பின்புலத்தோடு சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. தொடர்ச்சியாக அவர்களால் பயணிக்க முடியாது. ஆரம்பத்தில் ஒன்றா இருக்கலாம். இப்ப அவரை நம்பி 2-3 பெரிய தயாரிப்பினர்கள் படம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு, தோல்வி அடைந்த பிறகு, அதாவது மே மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு சுந்தர்சிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட வாய்ப்புகளை அந்த நிறுவனங்கள் தொடருமா இல்ல புடிங்கிட்டு நீ கிளம்பு ராஜா காத்து வரட்டும்னு அனுப்பிடுவாங்கன்னு தெரியாது. சோ பெரும் நெருக்கடியில தான் சுந்தர்சி வேட்பாளராக மாறி இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான தொகுதி. வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஆனா நான் சர்வே நம்ப மாட்டேங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் பெருசா நீங்க கள நிலவரம் என்னன்றதை பத்தி தான் நான் பேசுவேன். களத்துல அவரை விட சுந்தர்சியை விட மிக நேர்மையாக பிரபலமாக இந்த தொகுதி மக்களால் அறியப்பட்டவராக இருக்கிறவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். வெற்றி ஒரு திமுக பெற்றிருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களோட நல்ல பழக்கத்தில் இருக்காரு. எல்லா கட்சிக்காரனும் அவர்கிட்ட போய் உதவிக்கு போய் நிற்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவருக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்கு. அங்க ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். சுந்தர்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கம்மி. இப்போ குஷ்பு அங்க இருக்கிற 30 நாளும் போய் நீ பிரச்சாரத்துக்கு போனா கூட குஷ்புவை வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும் தவிர ஓட்டா மாறாது. அப்ப குஷ்புவும் கஷ்டம். இதை வச்சு எடப்பாடி ஒரு குளிர் காட்சிப்பார். என்னன்னா குஷ்பு பல தொகுதிகளில் பிரச்சாரத்தை கூட்டு போய் அவர் வேட்பாளர்களை இந்த மாதிரி குஷ்பு காசு செலவு இல்லாம கூட்டு போய் அவர் பயன்படுத்திக்க பார்ப்பார். ஏன்னா உங்க வீடுகாரனுக்கு நான் என் ரெட்டலையை கொடுத்துருக்கேன், நீ எனக்கு பிரச்சாரம் பண்ணுமான்னு சொல்லி கூட்டு போயிடுவார். இதுதான் நடக்கும். இதனால எடப்பாடிக்கு தான் லாபமே தவிர சுந்தர்சிக்கோ குஷ்புக்கோ எந்த விதத்திலும் லாபம் இல்லை. அதனால மதுரை மத்தி இப்போதே வெற்றி தொகுதியாக மாற்றப்பட்டதாக கூட நீங்க நம்பலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தாமரை சின்னத்துல நிப்பாற்ற எல்லாருக்கும் டெபாசிட் கிடைக்குமா என்பது மிக மிக கஷ்டமான சூழ்நிலை. தமாக 5 தொகுதி 5ம் டெபாசிட் போயிடும். 5 தொகுதி ஏற்கனவே திமுக வெற்றி பெற்ற தொகுதியாக மாறி போச்சு. இப்போ ஏசி சண்முகம் அறிவிச்சிருக்கிற சுந்தர்சி 5வது தொகுதி 5 இது 1 6.
ஏற்கனவே அங்க 27 தொகுதியை வாங்கியிருக்கிறாங்க பிஜேபினா. 27ல ஒரு சில தொகுதிகளில் தான் செல்வாக்கு அவங்க வச்சிருக்காங்க. அது கூட இந்த முறை கிடைக்குமான்னு தெரியல. பாக்கி எல்லாமே அட்டர் ஃபிளாப், டெபாசிட் போற தொகுதி தான். ஆனா அந்த இவிஎம் மிஷின்ல தில்லுமுள்ளு பண்ணாலும் பண்ணும் பிஜேபி. திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. எஸ்ஐஆர்ல பண்ணி அப்படித்தானே பீகார்ல ஜெயிச்சானுங்க. அந்த மாதிரி இங்க ஏதாவது தில்லுமுள்ளு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக தோழமை கட்சியா இருக்கிறவங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், மற்ற விசிக உட்பட, கம்யூனிஸ்ட் தோழர்கள் உட்பட, தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளும் மிக ஜாக்கிரதையா இருங்க. இந்த பிஜேபி ஃப்ராடுத்தனத்துல மிக முக்கியமாக ரொம்ப குறிக்கோளா இருக்கிற கட்சி. எப்படியாவது ஜெயிக்கணும்னு எல்லா தகுடுதத்தங்களையும் செய்வாங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அந்த தொகுதியை மீட்டெடுக்க முடியும். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனிவே மதுரை மத்திய தொகுதியில சுந்தர்சி தேவையில்லாத ஆணியாக போய் அங்க வேட்பாளராக மாறி இருக்கிறார். மரியாதையா சினிமாலே இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேணாம். இந்த ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் 54 பேர் சாவடிச்சிருக்கான். அவன் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சான்? விஜய் என்ன பெருசா கீழ்ச்சிட்டாரு இது வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. ஒரு ஆணி கூட புடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணி. 54 பேரை சாவடிச்சிருக்கான். இது மட்டும் தான் செஞ்ச விஷயம். பொண்டாட்டிய ஒழுங்கா பார்த்துக்க துப்பு கிடையாது, பிள்ளைங்களை ஒழுங்கா பார்த்துக்க துப்பு இல்லை. இவன் குடும்பத்தையே பார்க்காதவன் எப்ப அரசியல் கட்சி நடத்தி நாட்டை பாதுகாப்பானா கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் பதில் சொல்ல துப்பு கிடையாது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனா எங்களை ஒடுக்குது, நசுக்குது, பிதுக்குதுன்னு திமுக திட்டிட்டு இருப்பானுங்க. தேர்தல் கமிஷன் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லா அதிகாரிகளும் போன பிறகு கூட காபந்து அரசாங்கத்தை திட்டுறான்னா முட்டா பயில தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இந்த கொடூரங்கள்லாம் இங்க மட்டும் தான் நடைமுறையில பார்க்க முடியும். ஆனா எனிவே எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் பல சினிமாக்காரங்களை களத்துல பார்க்க முடியும். வேடிக்கை பார்க்க நிறைய விஷயங்கள் வரும். ஆனா கேர்ஃபுல்லா போய் வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்க்கணுன்றதுக்காக போய் மாட்டிக்கிட்டு இந்த தற்கொலை விஜய் கூட்டம் மாதிரி எங்கன்னா போய் நெரிசல்ல மாட்டிக்கிட்டு உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம பண்ணிக்காதீங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அதை ஞாபகமா வச்சுக்கிட்டு எங்கவனா போய் யாரவனா பாருங்க. ஆனால் உங்கள் வாக்குகளை சரியாக செலுத்துங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நாம் போடுகிற வாக்கு நம்முடைய மாநிலத்தை காப்பாற்றுகிற வாக்காக இருக்கணும். மாநில உரிமைகளை காப்பாற்றுகிற வாக்காக இருக்கணும். நம்முடைய எல்லா விதமான தார்மீக அடிப்படை உரிமைகளையும் பறிக்கிற வாக்கா இருக்கக்கூடாது. குறிப்பா பாஜகவுக்கு போடுற ஒரு வாக்கும் நாமே தூக்கு மேடை ஏத்துற வாக்கு, உருப்படாத வாக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாஜக கிட்ட அடிபணிஞ்சிருக்கிற எல்லாரும் அதே நிலைக்கு போயிட்டாங்க. அது அண்ணா திமுக எப்போ அமித்ஷா திமுக மாறி போச்சு, அடிமை திமுக மாறி போச்சு. அதனால அதுக்கு போடுற வாக்கும் வேஸ்ட் வாக்கு தான். ஆனா நீங்க முடிவெடுக்கிற இடத்துல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. உங்களுடைய பாணிக்கை விட்டுறேன். நான் திமுகவுக்காக வாக்கு கேட்கல. ஆனால் இதுவரை திமுக செய்திருக்கிற பல விஷயங்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய மாநிலத்தினுடைய மரியாதைக்கும் உகந்ததாக இருக்கிறதுனால மீண்டும் அந்த பாதியில நிக்குது பல விஷயங்கள். தொடர்ந்தால்தான் அது முழுமை பெறும். எல்லா இடங்களிலும் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாடு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு 11.5% அளவுக்கு உயர்வை கண்டது இந்த திமுக ஆட்சியில தான். அதனால உங்களுடைய வாக்குகள் யாருக்கு அளிக்கணும் என்பதை நீங்க முடிவு செஞ்சு போட்டீங்கன்னா நேர்மையான அரசாங்கம், சரியான அரசாங்கம், கரெக்டா மாநிலத்தை காப்பாற்றுகிற அரசாங்கம் மீண்டும் தொடரும். மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி, வணக்கம்.